மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்கு வார ராசி பலன் பற்றி சொல்லுகிறேன். இப்போ மிதுன ராசியில் ராசியிலே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் அங்கே பகையில் தான். ஆனால் செவ்வாய் நல்லது செய்யும். உங்களுக்கு சட்டு போட்டுன்னு கோபம் வரும், பார்த்துக்குங்க. கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க. அது கோவப்படாமல் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜமாளிச்சுக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் முன் கோபம் வந்துடும். இதை ஜமாளிச்சுக்க இந்த வாரம். அடுத்தது சூரியனும் புதனும் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்குறாங்க. இது சூரியன் 3ல் இருக்கிறது நல்லது தான். உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு சகோதரத்தினால ஒரு நல்ல பிரச்சனைகள். புதனும் 3ல் இருந்து 2 பேருமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லதை செய்வாங்க. 3ல் சூரியன் புதன் இருக்கிறது நல்லது தான். அடுத்தது 4ல் சுக்கிரன் கேது. 4ல் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பாரு. ஏன்னா சந்தோஷமாக நல்ல உறவுக்காரர்கள் வந்துட்டு போவாங்க. ஒரு வீடு விஷயம் இந்த மாதிரி கார் வாங்குறதுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் இந்த நாளைக்கு இந்த வாரத்தில் ஏதோ ஒரு பேச்சு பேசலாம், பிடிக்கலாம். நல்லது தான். 4ல் சுக்கிரன் நல்லது தான். 5ல் சந்திரன் அவ்வளவு இது இல்லை. அது கொஞ்சம் நோய், உங்களுக்கு உடல்நலம் பாதிப்பு அது இது கொடுக்கலாம். 6ல் சந்திரன் அதாவது வாரத்தில் 3 இடத்துக்கு சந்திரன் போகிறதுனால உங்களுக்கு புதன்கிழமைக்கு ஓரளவுக்கு புதன்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே சந்தோஷமாக இருப்பீங்க. சந்திரன் அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. அடுத்தது அவர் 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடம்னு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறது அது நல்லது தான். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல நட்புகள், மனைவி கூட எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துட்டு போயிடுவீங்க. 7ஆம் இட சந்திரன் நல்லது தான் உங்களுக்கு பண்ணுவார். அது தப்பு கிடையாது. இப்போ 9ஆம் இடத்துக்கு சனி உட்காந்துருக்காரு. சனி 9ல் நல்ல பலன் கொடுக்க மாட்டார். இவர் தந்தை வகை உறவுகள், தந்தை அப்பாவுக்கு ஏதாச்சும் தொந்தரவுகள், ஒரு வைத்திய செலவுகள் சனி இருக்கிறனால நடக்கலாம். 10ல் ராகு ஒரு கெட்டகாரருக்கு இருக்கிறது நல்லது தான். ஆனாலும் அது சுக்கிரன் பார்வையோடு இருக்கிறனால ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் விஷயத்திலும் ஒரு நல்லது தான் தருவார். அதை மோசம் சொல்ல முடியாது. 10ஆம் இட ராகு ஓரளவுக்கு நல்லது தான். அடுத்தது உங்களுக்கு குரு 12ல் மறைஞ்சிட்டார். குரு 12ஆம் இடத்துலேருந்து மறைஞ்சிருக்கிறாரு. இவர் உங்களுக்கு அந்த பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஓரளவுக்கு நல்லது செய்வார். இந்த மாதிரி 5ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. பார்வைகள் 7, 9 பார்வையெல்லாம் ஓரளவுக்கு இவர் நல்லதே செய்வார். உங்கள் ராசிக்கு ஒரு மீடியமான பலன் இந்த வாரம் உங்களுக்கு எல்லா கிரகமும் நவகிரகங்கள் எல்லாருமே கொடுக்குறாங்க. இந்த வாரம் உங்களுக்கு பெரிய கெடுபலன் எதுவும் இல்லை. ஜமாளிச்சுக்குங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம்.